மகிழ்வுரை வழங்கி சிறப்பிக்க சிறவை ஆதீனம் திருப்பெருந்திரு குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை வேண்டி பணிகின்றோம். துணை திருமென்மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோடு பயந்ததனை வழிக்கு துணை வடிவேடும் செங்கோடவும் மயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுத மணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமாசாமுடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய பேரு ஆதீனத்தினுடைய 24வது வட்டம் குருமகா சன்னிதானுடைய நூற்றாண்டு நிறைவு விழா புகழரங்கமானது இப்பொழுது நடைபெற்று நிறைவடைகின்ற தருவாயிலே இருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று ஒரு சிறந்த ஒரு உரையாற்றி சென்றிருக்கின்ற நம்முடைய பாராட்டுகளுக்கும் கிருதக அன்புக்கும் உரிய கோவிலூர் ஆதீனம் அடிகள் அவர்களே, இந்த நூற்றாண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த திருமணத்தினுடைய 25வது பட்டம் பாராட்டிற்குரிய பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானந்த அவர்களே, இந்த திருமணத்திலேயே இருந்து கற்று தமிழ் பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பழனியாதீனம் குருமகா சன்னிதானந்த அவர்களே, வரன்பளையம் அடிகள் அவர்களே, இங்கு உரையாற்றி சென்றிருக்கின்ற திருவாடுதுறை குட்டித்தம்பிரான் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற துறவியர் பெருமக்களே, சான்றோர்களே, கூடியிருக்கின்ற அவையிலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, அனைவருக்கும் உடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்வாங்கு வாழ்பவர் வானொலியும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கின்ற வள்ளுவ பெருமானுடைய வாக்குக்கிணங்க வாழ்வாங்கு வாழ்ந்த நம்முடைய அடிகளாருடைய இந்த நூற்றாண்டு விழாவானது சீரோடும் சிறப்போடும் தொடங்கி பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கடந்த 4 நாட்களாக அடிகளாரோடு தொடர்புடைய பல சான்றோர் பெருமக்களுக்கும் அடிகளாரோடு அவர்கள் கொண்டிருந்த புலமார்ந்த அன்பையும் போற்றுகின்ற வகையிலே பல அரங்குகள் எல்லாம் நடைபெற்றது. குன்றக்குடி அடிகளார், மயிலம் 19வது பட்டம் குருமகா சன்னிதானங்கள், கொங்கு நாட்டினுடைய இரட்டையர்கள் என்று போற்றுகின்ற நம்முடைய 2 ஆதீனங்கள், இப்படி பல்வேறு சான்றோர்களோடு அவர்கள் தொடர்பிருந்த நூற்றாண்டு விழா கண்டவர்கள் அடிகளாரோடு தொடர்புடைய சான்றோர்களை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கின்ற ஒரு அரங்காகவே இது அமைந்திருந்தது. பலரும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டது, அவர்களோடு பயணித்தது, அவர்களோடு பணியாற்றியது என்கின்ற வகையிலே பலரும் பல அருள் நினைவுகளை எல்லாம் நினைவூட்டிய அரங்காக இது இருந்தது. ஒரு அசைப்படுவதற்கு எப்படி மாடான பசுவானது கிடைக்கின்ற பொழுது உண்டு கொண்டு அதன் பின்பு சென்று அமைதியாக இருந்து அசை போடும் போது போல அவர்களோடு இத்தனை ஆண்டுகள் பயணித்தவர்கள் அந்த நினைவுகளை எல்லாம் அசை போடுகின்ற ஒரு மகிழ்வான அரங்குகளாக இது அமைந்திருந்தது. ஒரு பாராட்டுதலுக்குரியதாகவும் இந்த வரலாறுகளை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்குரியதாக இருந்தது. இன்று இயல்பாக ஒரு காணொளியானது நம்முடைய இணையதளத்திலே வெளியிடப்பட்டது. சென்ற 13 ஆண்டுகளுக்கு முன்பு அடிகளார் அவர்கள் நம்முடைய திருமணத்திலே நடைபெற்ற 108 கஜபூஜையினுடைய வெள்ளி விழாவிலே உரையாற்றிய உரை, அந்த உரையிலே அவர்கள் குருநாதரிடத்திலே கொண்டிருந்த அன்பை அதை வெளிப்படுத்துகின்ற உரையாக இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த உரையிலே அவர் தன்னுடைய குருநாதரிடத்திலே கொண்டிருந்த அன்பும் அதை காட்டிலும் தன்னோடு தோழமை உறவோடு இருந்த 3ஆம் குருமகா சன்னிதானங்களோடு இருந்து அந்த பயணித்திய அன்பும் அது மிக உன்னதமான ஒரு உரையாக அமைந்திருந்தார். அதில் அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார்கள். நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்கள் பிறந்த இடத்திலே இன்று ஒரு அழகான ஒரு கல்லின் மேலே ஒரு அழகான உருவம் பதிக்கப்பட்டிருக்கிறது. பொருத்தமான ஒரு செயலை
இப்பொழுதைய சுவாமிகள் செய்திருக்கின்றார் என்ற செய்தியை பதிவிட்டார்கள். அவர் பிறந்த இடம், பிறந்த அன்று 2 குருமகா சன்னிதானங்கள் இடத்திலேயும் உபதேசம் பெற்றார்கள். அவர் பிறந்த இருந்த இடத்திலே அவருக்கு அழகான ஒரு கல்லிலே ஒரு பீடமும் அதன் மீது உச்சியிலே அவருடைய திருவுருவம் அமைந்திருக்கின்றது. அதற்கு பொருத்தமானவராக மயிலத்தினுடைய இன்றைய ஆதீனங்கள் அவர்கள் வந்து சிறப்பித்தளிக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முன்னோடியாக எங்களுடைய குருநாதராக விளங்கி அவர் சொன்னது, நம்முடைய 24ஆம் பட்டம் அடிகள் சொன்னது, எங்களுக்கெல்லாம் குருநாதராக இருந்த மயிலம் சிறவையாதீனத்துடைய ஆதி குருமுதல்வர் மயிலம் சென்று பல காலத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அந்த நிகழ்வுகளை எல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் அங்கே சென்று சிறிது காலம் இருந்த பொழுது வடாலயத்தில் இருந்த அடியார் பெருமக்களுக்கெல்லாம் பெரிய வருத்த நம்முடைய சன்னிதானங்கள் அங்கே சென்று இப்படி இருக்கின்றார்களே, நம்ம எல்லாம் காண முடியவில்லை என்று நம்முடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் சென்றார்கள் என்று அந்த நினைவுகளை எல்லாம் ஒரு செய்திகளாக அவர்கள் அந்த பதிவு செய்திருந்தார்கள். அவருடைய வாழ்நாளிலே அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்து வரை நம்முடைய ஆதிகுருனுடைய குரு பூஜை விழாவிலே தவறாமல் கலந்து கொண்டார்கள். கடைசி ஆண்டும் கூட வரம் முடியாத காலத்திலேயும் கூட வந்து எப்படியாவது உள்ளே வந்து வணங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று தெரியாது என்று குரு பூஜை விழாவிலே கலந்து கொண்டார். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் வசதியாக இருந்தது. அப்படி அதற்கு முதலாம் காரணத்திலே ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு குரு பூஜைக்கு வர வேண்டும் என்றால் கல்லூரி மாணவர்களோடு இங்கே இருந்து முதல் நாளே புறப்பட்டு நடந்து வந்து இங்கே இருந்து நொய்யல் தீர்த்தத்தை எல்லாம் கொண்டு வருவார்கள். அங்கே வந்து மாணவர்களோடு இருந்து அந்த பந்தலை எல்லாம் அமைத்து அங்கே இருந்து 2 நாட்கள் இருந்து அந்த விழாக்களை எல்லாம் முடித்து விட்டு திரும்புவார். இன்னைக்கு காலம் மாறிடுது. அதன் பின்பு அப்படி இருந்தாலும் அதிகாலை காலையிலே மார்கழி வழிபாடுகள் எல்லாம் நிறைவுற்று வந்து விடுவார். அப்படி அவர்கள் இந்த குருநாதரிடத்திலே கொண்டிருந்த அன்பும், அதற்கு முன்பாக அவர்கள் அங்கே முதலிவடயத்திலே வந்து 10 மாதங்கள் தங்கி இருந்த அந்த நினைவுகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆதி குருமனுடைய அவருடைய பரிபூர்ணமான அந்த வழிபட்டதன் காரணமாக, அங்கே வந்து தங்கியிருந்ததன் காரணமாக அங்கே இருந்து அவர்கள் குருநாதருக்கு ஆதி குருநாதர் என்கின்ற பொழுது சிறவையாதீனத்தினுடைய ஆதி குருமனருக்கு அவர்கள் பணிபடை செய்திருக்கின்றார்கள். 2 சன்னித சாமிகளும், நம்முடைய 3ஆம் பட்டம் சாமிகளும் நம்முடைய பேரூர் அடிகள் அவர்களும் ஆதி குருமனருக்கு பணிபடை செய்தது மட்டுமல்ல, அவர்கள் இருந்து கற்றது யாரிடத்தில் என்றால் நம்முடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்களிடத்திலே கற்றிருக்கின்றார். சொல்லுவார்கள், எங்களுக்கு நல்ல ஆசிரியர் கிடைச்சாங்க, உங்களுக்கு நல்ல ஆசிரியர் கிடைச்சாங்க, நீங்க நல்லா கற்றீங்கன்னு சொல்வது போல அவர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் நம்முடைய கொங்கு நாட்டினுடைய கட்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் கந்தசுவாமி சுவாமிகள். அவர்களுக்கு விருப்பமான திருத்தலம் பேரூர் திருத்தலம். இங்கு 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எல்லாம் பாடிய சிறப்புடையதாக இருக்கின்றது. இங்கே நடைபெற்ற சத்துத்திய சன்மார்க்க சங்கத்திலே பல ஆண்டுகள் அதற்கு தலைமையேற்று மிக அதிகமான முறையிலே தலைமையேற்றவர் யார் என்றால் நம்முடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள். 10க்கும் மேற்பட்ட முறை இந்த சத்துதியா சன்மார்க்க சங்கத்திலே அவர்கள் தலைமையேற்றிருக்கின்றார் என்றால் எப்படி 2 திருமணங்களும் நம்முடைய ஆதி குருமனுடைய காலத்திலே இருந்து இன்று வரை ஒரு 100 ஆண்டு காலங்களாக பல்வேறு அருளாளர்கள் எல்லாம் இந்த திருமணத்திற்கு அனுப்பிய ஒரு சிறப்புடையவர்களாக திகழ்ந்தவர்கள் ஆதி குருமுதல்வர் அவர்கள். அதை நம்முடைய அடிகளார் அவர்கள் நினைவூட்டிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி அவருடைய பயணம் நம்முடைய கொங்கு நாட்டிலே மட்டும் அமையவில்லை. இந்த தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று 5 கண்டத்திற்கும் சென்று எல்லா நாடுகளிலேயும் உலக சைவ மாநாட்டிலே கலந்த ஒரு சிறப்பித்த பெருமை நம்முடைய அடிகளாருக்கு உண்டு. இன்று இவ்வளவு பேர் வந்து இதை சிறப்பித்திருக்கின்றார் என்றால் அவர்கள் மக்களோடு மக்களாக சென்று அந்த அருட்பணிகளை செய்ததைத்தான் நாம் இந்த நேரத்தில் நாம் அந்த அருட்பணிகளை எல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கான ஒரு அரங்காக இந்த 100ஆண்டு விழா அமைந்திருக்கின்றது. ஆகவே இது வெறும் அசைப்போடுகின்ற நிகழ்வு மட்டுமல்ல, அதையெல்லாம் பதிவு செய்கின்ற வகையிலே நல்ல நூல்கள் எல்லாம் இன்று வெளியிடப்பட்டிருப்பது அவருடைய வரலாற்றை நாம் மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்காக. ஏனென்றால் இன்று இருப்பது போல அவ்வளவு வசதியான காலத்திலே இல்லாமல் இருந்தது. அன்றெல்லாம் ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் அவர்களே சென்று களத்திலே இருந்து பணி செய்திருக்கிறார் என்றெல்லாம் பார்ப்போம்.
எப்படி நம்முடைய அப்பர் பெருமான் உழவாறு பணிகள் செய்தார்களோ அடிகள் அதன் போல நம்முடைய சாமிகளும் அப்பர் பெருமானை போல காலையில எழுந்தவுடன் அவர்களை பார்க்கின்ற இடம் தோப்பாக இருக்கு, அல்லது பசுமடமாக இருக்கு. அங்கேதான் அவர்கள் பணி செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை காண வேண்டும் என்றால் அங்கேதான் சென்று பார்க்க முடியும். ஒரு முறை வந்த பொழுது இங்கே என்று கேட்ட பொழுது அங்கே தோட்டத்திலே இருக்கின்றார் என்று சொன்னார்கள். அங்கே வரமாட்டார்கள் என்று கேட்டார்கள். ஆகவே அவர்கள் முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் புதுமைப்பு என்று சொல்லுவார்கள். இது போல பழமைக்கும் பழமையானவர்களாக பின்னை புதுமைக்கும் புதுமையானவர்கள் இருந்து நம்முடைய இந்த தமிழை போற்றியவர்கள். தமிழ் வழியிலே எவரும் ஒன்றாக 2 சன்னிதானங்கள், நம்முடைய 3ஆம் குருமகா சன்னிதானங்களும் அடிகள் அவர்களும் ஒன்றாக பயணித்த நினைவுகள் இங்கு இந்த வரலாற்றிலே ஒரு பொன்னெழுத்திலே பதிக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்பு. அந்த பணியை நம்முடைய அடிகளார் அவர்கள் இந்த 4 நாட்களாக நூற்றுக்கணக்கான சான்றோர்களை அழைத்து பல்வேறு நினைவுகளை எல்லாம் நாம் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு அரங்காக இது அமைந்திருக்கின்றது. ஆகவே அவருடைய பயணத்தை நாம் நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் விட்டு சென்ற பணிகள் இன்னும் தொடர வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு கடப்பாடாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே சொல்லி நம்முடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றோம்.